சனிக்கோளின் பிரபலமான வளையங்கள் இன்று முதல் பூமியிலிருந்து தற்காலிகமாக மறைந்து போகின்றன. இதன் பொருள் சனி தனது வளையத்தை இழந்துவிட்டது என்று இல்லை. அடுத்த சில மாதங்களுக்கு சனிக்கோளின் வளையம் பூமியிலிருந்து தென்படாது. இந்த நிலை நவம்பர் மாதம் வரை தொடரும். அப்போது மீண்டும் அதன் வளையங்கள் தென்பட தொடங்கும். சனி கிரகம் சூரிய குடும்பத்தில் 6வது கிரகம். அதன் வளையங்கள் சனியை சுற்றி பரவியுள்ளன. சனிக்கோளின் வளையம் சனியின் பூமியிலிருந்து சுமார் 6630 கிலோமீட்டர் முதல் 1,20,700 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. சில விஞ்ஞானிகள் இவை சனியின் அழிந்த நிலவுகளின் எஞ்சிய பாகங்களால் உருவானதாக கூறுகின்றனர். இவை 93% நீர் மற்றும் பனியுடன் ஆன அமைப்புகளாக உள்ளன. இந்த அரிய நிகழ்வு 13 முதல் 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழ்கின்றது. 2009ஆம் ஆண்டில் இது நடந்தது. சனிக்கோளின் வளையங்கள் பூமியிலிருந்து மறைந்து விடுவதற்கான காரணம் சனியின் சாய்வு கோணத்தில் மாற்றம் ஏற்படுவது. சனிக்கோளின் வளையங்கள் பூமியின் பார்வையில் மறையும் போது சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலம் அதன் மெல்லிய கடினமான வளையம் பார்க்க முடியும். இந்த அரிய நிகழ்வு அர்ஜென்டினா, சிலி, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் காண முடியும். இவ்வாறு ஒரு முழுமையான பரிமாணத்தில் சனிக்கோளின் வளையங்கள் பார்க்கும் வாய்ப்பு 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கிடைக்கும். சனியில் உள்ள வளையங்கள் சூரிய குடும்பத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றன. இது சனியின் ஈர்ப்பு விசையால் நிலைத்துள்ளது. பனிக்கட்டிகள் மற்றும் பாறை துகள்கள் இந்த வளையத்தை உருவாக்கி சனிக்கோளை சுற்றி அமைந்துள்ளன. மேலும் இந்த நிகழ்வு பல வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழ்வதால் இதனை காண பலரும் ஆர்வமாக உள்ளனர்.